வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம். இன்றைக்கி நம்ம பெண்கள் எந்த மாதத்தில் பூ படைத்தல் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ருதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பலன்கள் சித்திரை மாதத்தில் ருது ஆனாங்கன்னா நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைகாசி மாதம் செல்வ செழிப்பு அவங்களுக்கு உண்டாகும். ஆனி மாதத்தில் ருது ஆனாங்கன்னா குடும்பத்தில் மதிப்பு அந்த பெண் பெறுவாள். அதே மாதிரி ஆடி மாதத்தில் பூப்படைத்தல் வாழ்க்கையில் சில சிரமங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு பாக்கியங்கள் அப்புறம் நல்லா வளம் மிக்கும் ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். புரட்டாசி அவங்களுக்கு ஒரு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். பக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஐப்பசி மாதத்தில் அவங்க ருது ஆனாங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். கார்த்திகை மாதத்தில் அவங்க ஆனாங்கன்னா துணிச்சலும் தலைமை தன்மையும் நிறையவே அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மார்கழி மாதம் நல்ல குழந்தைகளை அவங்க பெற்றெடுப்பா. அதே மாதிரி தை மாதத்தில் அவங்க ருது ஆனாங்கன்னா புண்ணியம் செய்வதவள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாசி மாதம் அவங்களுக்கு செல்வ வளம் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்வா. அதே மாதிரி பங்குனி மாதம் பல குழந்தைகளுக்கு தாயாவாள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் பெண்கள் பூப்படைத்தலோட பலன்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.